நாம் இன்றைக்கி பார்க்க போகுது குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு வித்தியாசமான பிரெட் மஞ்சூரியன் புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை ஒரு 4-5 பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் கூட போதும். சிம்பிளாக நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு அந்த ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் மஞ்சூரியன் புலாவ். ஈஸியாக ஒரு 4-5 பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும். அழகாக ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த புலாவும் பண்ணிடலாம். பிரெட் மஞ்சூரியனும் நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுனும் நல்லா கிடைக்கும் நமக்கு. ப்ரெட்டை இந்த மாதிரி 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு வெறும் தோசைக்கல்லில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி ப்ரௌன் ஷேட் வர மாதிரி. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிறது நல்லா ஈரம் இருக்கும். அது நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக சால்ட்டு, சில்லி பவுடர் எல்லாமே. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக் பேஸ்ட் வர பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். வஜ்ஜமா பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி மாவு. நல்லா திக் பேட்டர், ஆனால் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்க மாதிரி லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டுங்களை இதில் போட்டு எல்லாத்தையும் திருப்பி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இது மாதிரி எல்லா ப்ரெட்டும் மேலே கோட்டிங், கீழே கோட்டிங், சைட்லேயும் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது ப்ளெயின் ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா நல்லா இப்போ இது இந்த மிக்சரில் போடும் போது அது வந்து தூளாக உதிரத்துக்கு வழியாகிடும். அதனால தான் நம்ம ஒரு வாட்டி டோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திக்காக நிற்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்க ப்ரெட்டும் எல்லாத்தையும் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சிடலாம். வெளியே 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் வந்து ஆல் சைட்ஸ் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நம்ம ஊற வச்சது 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒன்று தான் போட போகிறேன், அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் எண்ணெய். ஏன்னா இது மசாலா ஐட்டம் போட்டிருக்கனால திருப்பி அந்த எண்ணெயை நம்ம ரீயூஸும் பண்ண முடியாது. இப்போ இது எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு ப்ரெட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ இப்போ 4 ப்ரெட்டாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. அது ஒட்டினாலும் இப்போ பிரச்சனை இல்லை. நம்ம எண்ணெய் பொரிச்சு எடுத்தோன்னே அதுவாகவே தானாக வந்துடும். திருப்பி விடுங்க. ஈவனாக எல்லா இடமும் ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க.
பட்டர் சூடாக இருக்கும் போதே அடுத்தடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உருகிற அளவுக்கு விட வேண்டாம். அது லைட்டாக உருகும் போதே அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் பட்டரு. பொடியை அந்த மாதிரி ஒரு 5-6 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் பூண்டும் வெங்காயமும் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை அது மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இப்படி பொரிஞ்சு வர டைமில் ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கொயராக. அதையும் போட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு வதக்குங்க. இது ஒரு அரை நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த கேப்சிகம் நல்லா வதங்கட்டும். கேப்சிகம் நல்லா வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு. இது ஹோம்மேட் சில்லி சாஸு. உங்களுக்கு நார்மலாக வெளியே கிடைக்கிற சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேணால் பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் போட்டுட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா போட்டு சாட்டே பண்ணுங்க, நல்லா வதக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி கசக்கி இதில் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனை கொடுக்கும் இது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வதங்கட்டும். நல்லா இது போட்டிருக்க மசாலா நம்மளது எல்லாமே இதில் சேரும். இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட சாஸு கேப்சிகம் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணாலும் திக்காக நம்ம எடுத்துக்கலாம், ட்ரை மஞ்சூரியன் வேணாலும் ட்ரை மஞ்சூரியன் எடுத்துக்கலாம், கிரேவியாக வேணுனாலும் கிரேவியாக எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சூடாக செய்யும் போது சூடாக கூட நம்ம எடுத்து தனியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை ட்ரை மஞ்சூரியனாக பண்ணும் போது சாப்பிடும் போது இது ப்ரெட்டெல்லாம் மட்டும் அது உள்ளே போட்டிங்கன்னா போதும். இந்த கிரேவியை ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த கிரேவியை போட்டு எடுத்துக்கலாம். அதில் மேலே ஒரு வாட்டி வச்சுட்டு கீழே ஒரு வாட்டி திருப்பி விட்டுடுங்க, அந்த சாஸ் எல்லாம் அதில் நல்லா இறங்குற மாதிரி. போதும். இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அரிசி வேக வைக்க போகிற ப்ரெஷர் பேனோ இல்லை பாத்திரமோ எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கடற்பாசி, ஒரு ஸ்டார் அனைஸு, ஒரு ஜாதி பத்திரி, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கிறேன், பிரிஞ்சி இலை. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுடலாம் வாசனைக்காக. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கூட வேணும்னா நெய்யும் நம்ம விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. இது சிம்லே வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே வாசனை நல்லா வரும் கமகமன்னு. இப்போது ஒரு அழகு பாஸ்மதி ரைஸுக்கு 3 பச்சை மிளகா நல்லா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீட்டாக பிரியாணிக்கு அரிகிற மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் சிம்லே வச்சு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், பிங்கிஷ் ஷேடுக்கு வரும். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும்.
வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை, 10 நிமிஷம் ஊறினா போதும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணோம். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க ரைஸு பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் ஊறினா போதும். 1:2 ரேஷியோ கரெக்டான ப்ரொப்போர்ஷன் தண்ணிக்கு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்கு. இது நல்லா கிளறி விட்டுருங்க, மெல்லமாக கிளறி விடுங்க, அரிசி உடையாத அளவுக்கு. இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து உங்கள் விருப்பம், எவ்வளோ உங்களுக்கு வாசனையாக வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பக்கத்துலேயே இருந்திங்கன்னா ஹைலே வச்சு கூட அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சிம்மில் வச்சுட்டு கூட அடுத்த ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது ரைஸ் முக்கால் பதம் வந்தாச்சு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ரைஸை வந்து இப்படி கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிக்கோங்க. கீழே ஒரு லேயர் ஆஃப் ரைஸ் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் மஞ்சூரியனை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி முக்கால் பதம் வந்த பிறகு தான் நம்ம மாற்றி எடுக்கணும். ஸோ மறுபடியும் இப்படி ஓரம் நம்ம சேர்த்து வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையும் திருப்பி வந்து அது மேலே கோட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்மளுடைய மஞ்சூரியனை இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ஓவர கோட் ஆக வேணாம், இது லைட்டாக ரைஸ் மேலே போட்டால் போதும். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு அனதர் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது நம்மளுடைய பிரெட் மஞ்சூரியன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய பிரெட் மஞ்சூரியன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி பிடிச்சிருந்தா சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.